சுவாமி, உணவு முறைக்கும் இறை வழிபாட்டுக்கும் இறைநிலை அடையறதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இருக்குமா? உணவு முறைக்கும் இப்போ சைவம் அசைவம்னு இருக்கும். அசைவம் சாப்பிட்ட அன்னைக்கு கோவிலுக்குள்ள போக கூடாதுன்னு இருப்போம். சைவம் சாப்பிடுறவங்க வந்து உயர்ந்தவர்கள், இறைவன் கூட ரொம்ப தொடர்புடையவர்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ இதுக்கும் இறைவன் அடையறதுக்கு சைவம் சாப்பிட்றதாலேயோ அசைவம் சாப்பிட்றதாலேயோ உயர்ந்தவங்கன்னு சொல்லிட முடியாது. உயர்ந்தவங்க யாருன்னா அசைவம் சாப்பிட்டாலும் சைவம் சாப்பிட்டாலும் தூய்மையாக இருக்கிறவங்க தான் உயர்ந்தவங்க. அந்த தூய்மையாக இருக்கிறதுல அசைவம் சாப்பிட்ட அன்னை தெரசா தூய்மையாக இருந்தது. அசைவம் சாப்பிடாம ஹிட்லர் கொடூரமாக இருந்தான். அப்போது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எப்படி நினைக்கிறது, ஒருத்தனை எப்படி முடிவு பண்ணுறதுனா அவனுடைய செயலை வச்சு தான் முடிவு பண்ணணுமே தவிர அவன் உணவை வச்சு முடிவு பண்ணக்கூடாது. அது தவறாக போயிடும் இல்லையா? சொந்த சிவபெருமானுக்கு சீராளன்ற ஒரு கதையில் தன்னுடைய பிள்ளையை வெட்டி கறி சமைச்சு ஈஸ்வரனுக்கு வைக்கிறார். அப்போ அசைவம் தானே அது. ஆனால் அசைவமா சைவமான யோசிக்கல. அவர் மனம் தூய்மையாக இருந்தது. கடவுள் கேட்டார், செய்துட்டேன். அப்போது மனம்தான் தூய்மையாக இருக்கணுமே தவிர அவன் உணவு சாப்பிட்றதால அவன் தூய்மையானவன், அசைவம் சாப்பிட்றதால கொடூரமானவன்லாம் கணக்கு போட முடியாது. மனசை சீர்படுத்தணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சொல்லுமா சுவாமி. சித்தர்கள்னு சொல்றோம், சரி, யோகிகள் சொல்றோம், சரி, ஞானிகள் சொல்றோம், சரி, முனிவர்கள் சொல்றோம், சரி. ஸோ இவர்களுக்குள்ள என்ன வேறுபாடு, என்ன ஒற்றுமை? ஞானிகள் மனிதர்களோடு உறவாடிக்குன்னு ஞானத்தை சொல்லி கொடுத்தவங்க. சரி, அவங்கெல்லாம் ஞானிகள். இப்போ வள்ளலார் இருந்தார், ரமணர் இருந்தார், ராமகிருஷ்ணர் இருந்தார், விவேகானந்தர் இருந்தார். விவேகானந்தர் இந்தியாவினுடைய ஆன்மீக சிங்கம். அது விவேகானந்தர்னா சாதாரண ஆள் கிடையாது. ஆன்மீகத்தினுடைய இந்தியாவிலேயே அது சிங்கம். அப்படிப்பட்ட ஒரு சிங்கம் இல்லைன்னா இன்னைக்கு வெளிநாட்டில் இந்து ஆன்மீகமே தெரிஞ்சிருக்காது. இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக கிறிஸ்டின் எல்லாம் இன்னைக்கு இந்து மதத்தில் வந்துன்னுக்குறாங்க எல்லாருமே. இதுக்கு பேஸ் அடிப்படை அவர் தான். இப்போ என்ன கூட சிங்கப்பூருக்கு ஒரு வாரம் கூப்பிட்டாங்க, மலேசியாவுக்கு ஒரு வாரம் கூப்பிட்டாங்க. ஒரு வாரம் வந்து போங்க சாமி அப்படின்னு கூப்பிட்டாங்க. அங்கே வந்து அந்த ஆர்கனைசேஷன் ஒரு விழா நடத்துகிறாங்க, அதில் என்னை பேசுறதுக்கு கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், அப்படி போய் வந்தால் எனக்கு நிறைய பணம் வந்துருக்கும் இல்லையா? இன்றைக்கி டீ கூட துட்டு இல்லாத உட்காந்துங்கிறேன் நான். ஆனால் நான் போகல. ஏன்னா நான் காசு கோச போகிறது இல்லை. ஆன்மீகம்ன்றது நல்ல பக்தனுக்கு தேடி வரணும். குருவை தேடி வந்தால்தான் அவனுக்கு ஆன்மீக பற்று இருக்குதுன்னு அர்த்தம். நீ தேடி போய் சொன்னீன்னா அவன் இந்த காலையில் வாங்கி இந்த காலையில் விட்டு போய்கினே இருப்பான். அது ஆன்மீகம் தான். சம்பாதிக்கிறதுக்கு ஒன்றா உதவும், ஆனால் உண்மையான ஆன்மீகத்துக்கு அது உதவாது. அதனால நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், நான் யாரையும் தேடி போய் சொல்லி கொடுக்கறது இல்லை, என்னை தேடி வந்தாலும் சொல்லி கொடுப்பேன். அதனால நான் ஊராக வர்றதில்லைப்பா, தயவுசெய்து என்னை கூப்பிடாதீங்க அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு அத்தனை ஊருலையும் இன்னைக்கு இந்து மதத்தில் பேச கூப்பிடுறாங்க. மற்ற மதத்தில் இந்த இந்து மதத்துக்கு வந்து நிற்கிறாங்கன்னா அதுக்கு அடிப்படை பேஸ் விவேகானந்தர். எத்தனையோ ஞானிகள் இந்தியாவில் இருந்தாங்க, ஆனால் வெளிநாடு கொண்டு போனது விவேகானந்தர் தான். விவேகானந்தர்னு ஒருத்தர் இல்லைன்னா வெளிநாட்டில் இந்து ஆன்மீகம் தெரியாது. இன்னைக்கு வெளிநாட்டிலேருந்து ஃபாரினர்ஸ் வந்து காஞ்சிபுரம் கோயிலில் பட்டுப்புடவை கட்டி கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க. இதுக்கு அடிப்படை விவேகானந்தர். விவேகானந்தர் சாதாரண ஆள் கிடையாது, பெரிய சிங்கம் அது ஆன்மீகத்தில். ஆனால் அப்படிப்பட்டவங்க இந்த உலகம் ஃபுல்லாக பரவி அவங்களுடைய போதனைகளை பண்ணதுக்கு அவங்கெல்லாம் ஞானிகள். முனிவர்கள் தனித்து இருந்து அவங்க கடவுளோட வழிபடுறவங்க, ஊருக்குள்ள வராமல் இருக்கிறது முனிவர்கள். சித்தர்கள் இறைவனோட கலந்தவங்க. அவங்க வந்து அழிவே, உடல் அழிவே கிடையாது அவங்களுக்கு. உடலும் உயிரும் ஒன்றா ஆகிட்டு. அதான் காய கல்பம்ன்றாங்களே, அதுதான் காய கல்பம். இப்போ இருக்கிற மனுஷன்லாம் எவனும் காய கல்பம்லாம் பண்ண முடியாது, எல்லாம் செத்து போவான். காய கல்பம் பண்ணவன் சித்தன். சித்தன்னா அறிவாளின்னு அர்த்தம். அவன் வந்து இந்த உலகத்தோட தொடர்பே வச்சுக்கிறது கிடையாது. என்ன இந்த உலக மக்களுக்கு தேவையோ எழுதி போட்டுட்டு போயிட்டான்.
அதை எடுத்து நீ தேர்ந்தெடுத்து நீ தேடி பிடிக்கணும் அதை. ஆனா மனுஷன் அதை தொடறதில்லை. கேட்டா எனக்கு புரியலன்றான். எல்லாம் புரியுற மாதிரி எழுதி வச்சுட்டு போய்க்கிறாங்க. இறைவனை நீ எப்படி அடையணும், உன் மனநிலை எப்படி இருக்கணும் அப்போ அப்படின்லாம் சொல்லிட்டான். அவன் சித்தன். இப்படி 3 பிரிவா இருக்கிறாங்கம்மா. சிறப்பு சிறப்பு. ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. இப்போ யாரா இருந்தாலும் பக்தி மார்க்கத்துல ஈடுபட்டு நல்ல கர்மாக்களை செஞ்சுதான் ஞான நிலை அடைய முடியும். அப்பதான் இல்லைன்னா வரவே வராதுமா அப்படின்றப்போ சில பேரை நம்ம பாக்குறோம் இளம் பருவத்திலேயே ஞானிகள் ஆயிடுறாங்க. ஆமா. சோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? ஞான சம்பந்தர் அவரேதான். அவருக்கு 8 வயசுலயே ஞானம் வந்துச்சு. எப்படி வந்தது? அது என்ன அவர் மட்டும்தான் ஞானி ஆகணும், மற்றவங்களாம் ஆகக்கூடாதா? அப்படி இல்லை. கடவுளுக்கு அது இல்லையா விருப்பம்? எல்லாரும் ஞானி ஆகணும், கடவுளுக்கு விருப்பம் இல்லையா? இப்படிலாம் கேள்விகள் வரும். ஆனா உண்மை நிலையை அறியாம பேசுற விஷயம் அது. அவர் ஒரு பிறவியில பல பிறவிகளை தொடர்ந்து ஒரு பிறவி உச்சத்தில் இருக்கும்போது இறப்பு வந்துச்சு. அந்த இறப்பு வந்ததால அந்த பிறவியில அவரால் முடிக்க முடியாம, இறைவனோட கலக்க முடியாம போயிடுச்சு. அதனால ஒரு தாய் தகப்பனுடைய வயிற்றுல பிறந்து அவர் அந்த ஞான பிறவியே எடுத்ததால ஞான சம்பந்தர்னு பேராச்சு. தாய் பால் கொடுப்பாளா? பார்வதி பால் கொடுத்தா இல்ல ஞான சம்பந்தர். அது எல்லா மனுஷனும் கிடைக்குமா? ஏன் அம்மா தானே எல்லாரும் கொடுத்தா என்ன? அம்மா பால் கொடுக்கல, அவருக்குள்ள இருந்த அமுது பொங்கிடுச்சு. அதனால நான் அம்மா பால் கொடுத்த மாதிரி ஆச்சு. அதனால அந்த உச்ச நிலையிலிருந்து இறந்ததால அந்த இளமையிலேயே அந்த ஞானம் வந்துடுச்சு, அந்த பாடல்கள் வந்துடுச்சு இயற்கையா. அப்படிப்பட்ட மகான்கள் அவங்கெல்லாம். அதனால அதே நிலை எல்லா மனுஷனும் கிடைக்குமானா கிடைக்காது. ஏன்னா மனுஷன் வாழ்க்கையை கடவுளையே மறந்துட்டு தெரிஞ்சுங்கிறோம். நம்ம எங்கேயாவது ஒரு சிலையை பார்த்தா சாமி வணக்கம் சாமின்ட்டு போறோம். ஆனால் அவங்களுக்கு எந்த நேரமும் இறைவன் அவங்க உள்ளத்தோட கலந்துட்டவங்க. அதனால அவங்க இறைவனோடய கலந்துட்டாங்க. ஆனால் நம்மளால முடியாத காரணம் நம்மளுடைய ஆசைகள், அதுக்கு தடையா இருக்குது. அந்த ஆசையை எவன் ஒருத்தன் நீக்கிறானோ அவன் தான் அந்த ஞான பாதைக்கு வர முடியும். ஆசை இருக்கிற யாரும் வர முடியாதுமா. அதனால தான் சொன்னார் திருமூலர், ரொம்ப அழகா சொல்றாரு, அருமீன் அருமீன் ஆசையே அருமீன், ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமீன்னாரு. ஏன்னா உலகம்ன்றது ஒரு மாயை. அந்த மாயைன்னு ஒன்று இல்லைன்னா உலக வாழ்வுன்னு ஒன்று இருக்காது இல்லையா? அப்போ மாயை அவசியம் உலகம் இயங்கிறதுக்கு. ஆனால் கடவுள் தான் ஓணுன்றவனுக்கு மாயை இருக்கக்கூடாது, ஆசை இருக்கக்கூடாது. நீ கடவுளை நான் பிடிச்சிட்டேன்னு ஆசைப்பட்டேன்னா உன்னை மாயை உலகத்தில் வலிச்சு போட்டுட்டான்றாரு. அதனால சொல்றாரு, அருமீன் அருமீன் ஆசை அருமீன், ஈசனுடன் இருப்பினும் ஆசை. ஈசன்கிட்ட இருக்கும்போது நீ ஆசை இல்லாத இரு. ஆசையை விட விட, ஆசை படப்பட ஆய்ந்து வரும் துன்பங்கள். நீ எவ்வளவு ஆசையை வளர்க்குறியோ துன்பமும் சேர்ந்து கும்பலா வந்துடும். அதனால சொல்றாரு, ஆசை படப்பட ஆய்ந்து வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தமாமேனாரு. அதனால ஆசையை எவன் ஒருத்தன் அறுக்கிறானோ அவன் தான் இறைப்பாதையில் பயணம் பண்ண முடியும். ஆசையை வளர்த்துன்னு உலகத்தில் இருக்கிறவங்களாம் என்னை மதிக்கணும், உலகத்தில் இருக்கிறவங்களாம் என்னை சாமி சாமின்னு கும்பிடணும், உலகத்தில் இருக்கிறவங்களாம் என் காலில் விடணும் அப்படின்ற ஆசையை நான் வளர்த்தாவே எனக்கும் கடவுளுக்கும் தொடர்பே இல்லைன்னு அர்த்தமா. சிறப்பு சிறப்பு. சுவாமி, இப்போ கடவுள் மந்திரத்துக்குள்ள அடக்கம், மந்திரம் பிராமணர்களுக்குள்ள அடக்கம் அப்படிங்கிறதுனால பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாமா? எல்லா மனுஷனும் அம்மா வயிற்றுலேருந்து பிறந்தவன் தான். எவனும் உயர்ந்தவன் இல்லை, எவனும் தாழ்ந்தவன் இல்லை. கடவுள் எந்த மந்திரத்துக்கும் எவன் மந்திரத்துக்கும் கட்டுப்பட மாட்டார். இவன் மனம் கட்டுப்படும். மந்திரம் சொன்னாவே மனம் கட்டுப்பட்டதுன்னு அர்த்தம். இந்த மனம் கட்டுப்பட்டவே எதுனா சொன்னா பலிக்கும், மனம் கட்டுப்படாதவன் சொன்னா பலிக்காது. ஏன்னா சினிமாவில எல்லாம் மந்திரம் சொல்ல, விட்டலாச்சாரி படம் பார்த்துக்கிறியா? நிறைய ஒரே மந்திர ஜாலமா தான் இருக்கும். அதனால அவர் மந்திரவாதியா? படம் அந்த மாதிரி சினிமாவில் சொல்றதுலாம் நடக்காது. ஆனா நிஜத்துல அவன் ஒரு பொருளையே 1 கோடி வாட்டி சொல்றான். சொல்லும் போது அவனுக்கு ஒரு சக்தி பிறகுது. அந்த சக்தியால் அவன் மனம் கட்டுப்பட்டது. அவன் மனம் கட்டுப்படும் போது அடுத்தவனுக்கு சொன்னா பலிக்கும். ஆனா கடவுள் எவன் மந்திரத்தும் கட்டுப்பட்டவர் இல்லை. மந்திரம் சொல்லுவான், இங்கே தானே உட்காந்துக்கணும். 20 வயசுல மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான்னா அவன் ஒரு 100 வருஷம் பார்த்தா 20 வயசு தான் இருக்கணும் இல்லையா? எவனும் கட்டுப்பட மாட்டான். இறப்பு பிறப்பு இல்லாதது இறைவன், அது மட்டும்
மட்டும்தான் உலகமே கட்டுப்பட்டதை தவிர அதுக்கு கடவுள் எதுக்கும் எவனுக்கும் கட்டுப்பட்டவல்ல. பிராமணனுக்கு ஒன்று, பிராமண பையன் பிராமண வீட்டில் பிறந்துட்டான். அந்த பிராமண வீட்டிலேருந்து அந்த குழந்தையா இருக்கும்போது எத்தனை ஒரு முஸ்லீம் வீட்டில் வளர்த்தா அந்த குழந்தை என்னவா இருக்கும்? முஸ்லீமாக தான் இருக்கும். அப்போ இந்த ஜாதின்றது எப்போ வருது? வளர்ப்புல வருது, பிறப்புல கிடையாது. நீ பிறப்பை பாரு, வளர்ப்பை பார்க்காத. வளர்ப்பை பார்த்தீங்கன்னா ஜாதி மதம் கிடையாது, கடவுளுக்கு ஜாதி மதம் கிடையாது. அதை நோக்கி நீ பயணம் பண்ணு. பார்க்குறவன் இவன் ஒரு ஜாதி, இவன் உயர்ந்தவன், அவங்க எவனோ இப்போத்தி காலகட்டத்தில் எவங்கிட்ட பணங்குதோ அவன் உயர்ந்தவன், சரி, பணம் இல்லாதவன் தாழ்ந்தவன். அதனால பணத்தை நல்லா சேரு, உயர்ந்தவனாக இரு. சரி சரி சொல்லு. குதும்பை சித்தருடைய பாட்டு சொல்லு. காரணம் சித்தென்றும் காரியம் சத்தென்றும் ஆரணாய் சொல்லுமடி குதம்பாய் ஆரணன் சொல்லுமடி. காரணம் சித்தென்றும், காரணம் சித்தென்றும், சித்து, ஆமாம், காரியம் சத்தென்றும் பற்றென்று ஆரணாய் சொல்லுமடி குதம்பாய். ஆமாம், நான் இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்தானே குதம்பை சித்தர் பாடலை படித்து சொன்னேன் நான் விளக்கங்கள்லாம். ஒரு மகான் வந்து எதுக்காக இந்த பயணத்தில் போனோம்? பட்டினத்தார் வந்து இங்கே அவங்க அம்மா சொல்கிறாங்க, நைனா நீ எங்கே ஒன்றா போ, ஞானியா என்ன ஒன்றா பண்ணிக்கோ, ஆனால் நான் இறந்த உடனே எனக்கு ஒரு கொல்லி வச்சுட்டு போயிடு, ஏன்னா ஒரே புள்ள நீ அப்படின்றாங்க. அதுக்காக அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, நீ நான் செத்துட்டேன்னு உனக்கு எப்படி தெரியுது? அது தெரியணுன்னாக்கா நான் இந்த அடையாளம் வைக்கிறேன்ட்டு மொழுவு பச்சரிசி ரெண்டையும் மூட்டை கட்டி, உப்பு 2-3 சேர்த்து மூட்டை கட்டி அவருடைய இடுப்பில் கட்டி அனுப்புகிறாங்க. என்னுடைய உயிர் பிரிய போதுன்னா இந்த மூட்டையில் இருக்கிற இந்த அரிசி மொழுவு உப்பு 3 அவுந்து உன் தொடையில் கொட்டும், உனக்கு உணர்வு உண்டாகும், அப்போ என்னுடைய உயிர் போக போகுதுன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு. அப்படி படுத்துன்னுக்கிறாரு இவர். அந்த அம்மா இறந்துட்டாங்க. அந்த அம்மாவை தூக்கின்னு வந்து கட்டையெல்லாம் அடுக்கி போட்டு கொளுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. இவருக்கு இது தெரிஞ்ச உடனே எழுந்து ஓடியாடுறாரு. ஓடியாந்து பார்த்தா கட்டையெல்லாம் அடிக்கிக்குது. இவர் என்ன சொல்கிறாரு, என்னை பெற்ற தெய்வம் அது, அது உடலில் இந்த கட்டை அடுக்குனீங்கன்னா அந்த குச்சி இங்கே குத்திடும், அதனால் என் தாய்க்கு கட்டையில் அடுக்கவானா. அந்த கட்டையெல்லாம் இவர் தள்ளிட்டு என்ன பண்ணுறாருன்னா, பச்சை வாழை மட்டையை மரத்தை கட் பண்ணி எடுத்து வந்து அந்த மட்டையில் அடுக்கி பற்ற வைக்கிறார். அப்போ அந்த பச்சை வாழை மரம் எரியுது, அந்த அம்மாவை எரிஞ்சு போகிறாங்க. இதையெல்லாம் முடிஞ்ச பிறகு இவங்க அந்த ஊரில் இவர் இருக்கக்கூடாதுன்னு உஜ்ஜயினிக்கு, மத்திய பிரதேசம் போயிடுறாரு, உஜ்ஜயினிக்கு போயிடுறாரு. அந்த உஜ்ஜயினி நாட்டில் போன உடனே அவருக்கு ஒரு திருட்டு பட்டம் கட்டி அவர் எத்தனை போய் ஜெயிலில் போட்டு பொண்டாட்டி தண்டனை கொடுக்க போகுது. அப்போது அந்த நாட்டினுடைய சட்டம் என்னன்னா, ஒரு மனிதனை நிர்வாணமாக்கி கழுகு மரத்தில் இப்படி கூர்மையாக இருக்கும் முன்னே அதில் உட்கார வச்சுட்டா அப்படியே 2 உடம்பு கீச்சிக்கினே வரும். இது இங்கே நம்ம தமிழ்நாட்டில் கூட நிறைய மன்னருங்க வச்சுருந்தாங்க. அது மாதிரி இதை மாதிரி அவருக்கு தண்டனை கொடுங்க அப்படின்ட்டாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அங்கே நான் வந்து இந்த உலகத்துக்கு சம்மந்தப்பட்டவன் இல்லை, இந்த உலகத்தை கடந்தவன் நான், ஆனால் உன்னை சம்மந்தப்பட்டவன் நான். இந்த தண்டனை இந்த உலகத்தில் இருக்கிற மனிதனால் எனக்கு தர முடியாது, இறைவா நீ தான் இந்த தண்டனை தரணும்னு அந்த கழுகு மரம் எரிஞ்சு போகுது. அப்போ அவருக்கு என்ன இருந்தது எரியுது, என்ன இருந்தது எரியுது சொல்லுங்க. சத்து சித்து ரெண்டும் இருந்தது, அதை எரிக்கக்கூடிய ஆற்றல் இருந்தது, அந்த சக்தியும் அவருக்கு கிடைச்சிருந்தது. ஆனால் சராசரி மனிதனுக்கு அது கிடைக்காது. இதை தான் பைபிளில் இயேசுநாதனும் சத்து சித்து தான் ஆனார். இந்த சத்து சித்து மனிதனுக்கு கிடைக்குமானா எண்ணம் தான் கிடைக்கும், சத்து கிடைக்காது. சத்துன்னா உடல் சத்து வேறு, சொல் சத்து வேறு. ஒரு மனிதனை பார்த்து நீ சாக போறடான்னு சொன்னால் அவன் செத்து போகணும், அது சத்து. அவனுடைய கண்ணெதிர் என்னை ஒருத்தன் அடிக்க வரான், அவன் கண்ணெதிர்ந்து மறையிறான்னா அது சித்து. அப்போது ஞானிகள் சத்து சித்தில் தான் விளையாடணும். அதனால் அந்த சத்து சித்து அவருக்கு தேவை. ஒன்றும் இல்லைங்க. அடுத்தது
இப்போ சைவம் வைணவம்னு இருக்குது, அதே மாதிரி இந்த சித்தர் வழிபாடு இல்லை சித்தர் வழியும் வந்துட்டு அவங்க நிறைய வழிபாடு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு முறையா இல்லைன்னா அது சும்மா ஒரு மார்க்கம் மாதிரி? இப்போ நீ நாயுடு, உங்கள் சித்தப்பா, உங்கள் பெரியப்பா, உங்கள் அக்கா தங்கச்சிங்க அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் நாயுடுங்க தானே ஒரே மாதிரி தாலி தானே போடணும். போடலையே. உங்கள் வம்சா வழிக்கு ஏற்ற மாதிரி நீ ஒரு தாலி வச்சுக்கினேன். அவங்க சித்தப்பா வீட்டில் வழிக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒன்று வச்சாங்க, அவங்க தங்கச்சி வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று. இது எதுக்கு மனுஷன் தானே ஒரே மாதிரி தாலி போட்டுக்கலாம்ல எல்லாரும். கனவே மனைவி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியறதுக்கு ஒரு தாலி அடையாளத்துக்கு வேணும். அது ஒரே மாதிரி போடலையே. அவன் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் வம்சத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை போட்டுக்கணும். அதே மாதிரி 10 பேர் சேர்ந்துக்கின்னு கடவுளை பங்கு போட்டாங்க. வைணவம் சைவம் அப்படின்னு. வைணவன்னா கிருஷ்ண பரமாத்மான்மா அவங்க வீட்டுக்கு சொந்தக்கார மாதிரியும், சிவபெருமான்மா நமக்கு மச்சா மாதிரியும் பண்ணிட்டாங்க. கடவுள் உலகத்தில் ஒன்று தான். நீ நினைக்கிற விதம் தான் என் பல விதம். கடவுள் ஒரு பொருள் தான். நீ எதுவாக நினைக்கிறியோ அது அதுவாகவே வரும். அந்தாதி அபிராமியில் அபிராமி பட்டர் மன்னர் போகிறாங்க. இன்றைக்கி என்னப்பா நாள்? பௌர்ணமிங்க. என்னைக்கு போயிட்டு சொல்கிறாரு பௌர்ணமின்னு? அமாவாசையை சொல்கிறாரு பௌர்ணமி. சரி, என்னடா இது அமாவாசையை போய் பௌர்ணமின்னு சொல்கிறாரு, அபிராமி பட்டர்னா அவ்வளோ முட்டாளா இல்லையா? இப்படி தானே தோணும். நமக்கே தெரியும் அமாவாசை எது பௌர்ணமி எதுன்னு. இருட்டா இருந்தால் அமாவாசை, வெளிச்சமாக இருந்தால் பௌர்ணமி நமக்கே தெரிந்த அபிராமி பட்டருக்கு தெரியாதா? ஆனால் அபிராமி பட்டர் சொல்கிறாரு பௌர்ணமி இன்னைக்குன்றாரு. மந்திரி சொல்கிறான் இன்னைக்கு அமாவாசைன்றான். அப்போ என்ன பண்ணணும்? இவன் தப்பாக சொல்லிங்கிறான் ஞானி நீட்டு, உனக்கு தண்டனை கொடுறான்றான். இன்னைக்கு நிலவு வரல வானத்தில்னா உன் கண்ணு 2 நோண்டிடுவேன் அப்படின்னு தண்டனை கொடுக்குறான் இல்லை? இப்போது இதை நம்ம மக்கள் என்ன யோசிப்பாங்கன்னா, என்ன இவ்வளோ பெரிய ஞானி போய் பௌர்ணமி அமாவாசை தெரியாத அவருக்கு? ஏன்னா அறியாமையில் இருக்கிற மக்களுக்கு அதுதான், அந்த மாதிரி நினைவு தான் வரும். ஆனால் அவர் வாழறதே பௌர்ணமியில் வாழ்ந்துன்னுக்கிறாரு. இதை தான் பட்டினத்தார் சொல்கிறாரு. 8 திக்கும் 16 கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத்தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி உருட்டி தம் அக்கத்தில் வைத்தார் கருத்தில் வையார். பட்ட பகலை இரவென்று கூறிடும் பாதகரேனார். ஏன்னா அவருக்கு எல்லாமே பகல், ராத்திரியே கிடையாது. நமக்கு ராத்திரி பகல் உண்டு. அது மாதிரி அபிராமி பட்டருக்கு இருள் கிடையாது, ஒளியில் இருக்கிறாரு. அதனால் வந்து கேட்ட உடனே அவர் ஒளின்ட்டார், பௌர்ணமி இன்னைக்குன்ட்டார். கண்ணை குத்திட்டு போகிறோண்டான்றார். அப்போ தான் அந்த பாடல் பாடுறார். வானில் சுடர் வருமோ இல்லை எனக்கு இடர் வருமோ சொல்லடி அபிராமி அப்படின்னு பாடுறாரு. வானத்தில் அம்மா ஒரு மூகத்தை கைட்டு அப்படி விசிறி போட்டோன்னு தகன்னு வந்துச்சு. பௌர்ணமி நிலவு வந்துச்சு. நீ நான் சொன்ன வருமா சொல்லு சாமி. இப்போது கோயிலுக்கு போனால் பொதுவாக வந்துட்டு சிவனும் நந்தியும் இருக்க நடுவில் வந்து குறுக்க போகக்கூடாது, சுற்றி தான் போகணுன்ட்டு சொல்லி நிறையா சொல்லுவாங்க. நீங்கள் நிறையா சொல்லியிருக்கீங்க நந்தி வந்து நம்ம உடம்பு தான்ட்டு. ஆனால் வந்து கோயிலில் எதுக்கு அந்த மாதிரி வந்துட்டு குறுக்க போகக்கூடாது, சுற்றி தான் போகணும்? அதே மாதிரி நந்தி காதில் வந்து நம்ம தேவைப்படுறது வந்து வேணும்னா அது நடக்கும்ன்ற மாதிரி வந்துட்டு நிறையா அந்த பழக்கம் வச்சுருக்காங்க. இந்த நடக்கும் நடக்காதது இதெல்லாம் மனுஷன் சம்மந்தப்பட்டது. கோயிலுக்கு போனால் அவன் நினைக்கிறதெல்லாம் நடந்தால் இந்த உலகத்தில் ஏழையே இருக்க மாட்டான். கோயிலுக்கு போனால் அவன் நினச்சதெல்லாம் நடந்தால் இந்த உலகத்தில் நோயாளியே இருக்க மாட்டான். இது ஒரு நம்பிக்கை. ஆனால் அங்கே என்ன வச்சிருக்கிறான்னு பார்க்கணும். எப்படி முட்டாள்தனமாக வச்சுக்கிறானா அறிவுபூர்வமாக வச்சுக்கிறானா? ஃபஸ்ட்டு ஒரு பலிபீடம், அதுக்கப்புறம் ஒரு நந்தி, அதுக்கப்புறம் ஒரு பொற்றாமரை பூ, அதுக்கப்புறம் மூலஸ்தானம். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கணும். கடவுளை வழிபடணும்னா முதல்ல நீ செய்த பாவத்தை வெட்டணும். சரி, நீ செய்த பாவத்தை வெட்டின உடனே என்ன பண்ணணும்னா நந்தி வழி விடணும் உனக்கு, அது போகிறதுக்கு உள்ளே போகிறதுக்கு. சரி, நந்தி வழி விட்டது, நீ நேராக போகலாமா? இந்த பாவத்தை இங்கே வெட்டி பாவத்தை விட்டுட்டு போறியே, அந்த பொற்றாமரையில் குளிக்கணும், சுத்தமாக்கணும். நீ
அந்த பொற்றாமரையில் குளிச்சினாக்கா அடுத்தது நீ இறைவனை பார்ப்படான்றதுக்காக அதை வரிசையாக வச்சுருக்கிறான். நம்ம தான் தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. அது மெரிச்சிக்கினே தானே நம்ம போயின்னு வந்துன்னு இருக்கிறோம். மிஞ்சி போனால் அந்த நந்தி கொஞ்சம் சின்னதாக இருந்தால் அது மேலே ஏறி உட்காந்து குதிரை ஓட்டுவோம். இதானே நம்ம பழக்கமாகுது. பொருள் புரியும். நம்ம ஒன்றுமே தெரிஞ்சிக்காத மக்கள் இது ரொம்ப வருத்தமான விஷயம். எவ்வளோ அற்புதங்கள் வச்சுருக்குறான் அந்த இந்து மதத்தில். இந்து மதம் மாதிரி ஒரு மதம் உலகத்தில் உருவாகவும் ஆகாது, ஆனதும் கிடையாது. அவ்வளோ அற்புதங்கள் இருக்குது. ஆனால் எதையுமே அவன் தெரிஞ்சிக்கவே இல்லை. அப்படி போயினது சொல். இப்போது நீங்கள் சொல்லியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி, இறைவனே மாயை தான், அது அவனை ஒன்றும் செய்யாது, உன்னை நடுத்திருள். இறைவன் எப்படி உண்மை மாயையாக இருக்க முடியும்? பாம்பு இருக்குது தெரியுமா? சும்மா ஒரு தட்டுனா நம்ம ஆஸ்பத்திரிக்கு தூக்கும் போகிறதுக்குள்ள பை போயிடுவோம் இல்லை? ஆனால் அவ்வளோ விஷங்கிற பாம்பை ஒன்றும் பண்ணல அந்த விஷம் இல்லையா? அதே மாதிரி இறைவன் ஒரு மாயை இந்த உலகத்தில். ஆனால் அது இறைவன் ஒன்றும் பண்ணாது, உன்னை ஆட்டி படிச்சிடும். அதனால தான் சொன்னான், அவன் அருளால் அவன் தாள் தொழுதுன்னா, நீ அவனாலேயே அவன் காலை பிடிச்சிக்கோ, உன் மாயை விலகிடும். நான் தான் போனீங்கன்னா மாயை உன்னை அழிச்சிடும். மாயைன்றது என்ன அப்படின்னா ஆசை. நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன். பிள்ளைகளை பெற்றுக்கிறீங்க, வளர்க்குறீங்க, பாடுபடுறீங்க, பல கஷ்டங்கள் படுறீங்க. ஆனால் அங்கே அன்பை சொல்லி கொடுக்க மாட்டேன்றீங்க, ஆசையை உருவாக்குறீங்க. இந்த ஆசை வளர 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 அவன் வளர்ந்து அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சோன்னா தாய் தப்புனை ஒதுக்கிடுறான். இதுதான் இன்றைக்கி அநாத ஆசிரமங்கள் ஏராளமாக ஆகி போய்கிறதுக்கு காரணமே. அப்போது அன்பை வளர்க்கணும் குழந்தைங்கிட்ட. அதை வளர்க்கும் போது என்ன ஆகிடும், அந்த நல்ல அன்பு அதுக்கு பண்பாடாக உருவாயிடும். அந்த பண்பாடாக உருவாகும் போது இது என் அம்மா, இது என் தாய், இன்றைக்கி நேற்று இவங்கெல்லாம் நான் குழந்தை அந்த இவங்க பெரியவங்களாக இருந்தாங்க, இன்றைக்கி இவங்க குழந்தை மாதிரி ஆகிக்கிறாங்க, நான் பெரியவனாகிறேன், நான் அடுத்த அனுபவிப்பேன், அரவணிப்பேன் அப்படின்ற எண்ணம் வரும். அந்த அன்பு இல்லாத ஆசையை காட்டி நீ டாக்டராகவும் நீ இன்ஜினியராகவும் நீ வெளிநாடு போ, கப்பலில் போய் ஏரோப்ளைனில் போன்னு சொல்லி 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 அவனுக்கு அதை தவிர வேறு பாசமே தெரியாமல் போயிடுச்சு. அதனால் இன்றைக்கி பலாயிரம் தாய் தப்பனுங்க அவதிப்படுறாங்க. அவங்க சொத்தை எழுந்து, சுகத்தை எழுந்து, மனசை எழுந்து, எல்லாத்தையும் எழுந்து வளர்த்து கடைசியில் அவங்க வாழறதுக்கு வழி இல்லாத எத்தனை அநாதாசிரமம் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாகுது. அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அறிவையும் அன்பையும் வளர்க்கணும். அறிவு வளர்க்குறது அவன் வாழ்க்கைக்கு, அன்பை வளர்க்குறது உங்கள் பாதுகாப்புக்கு. இது ரெண்டையும் யாருடைய எந்த தாய் தப்பம் வளர்க்குறோன்னு அவங்களுக்கு என்றைக்கும் குறைவு இருக்காது. ஆனால் ஆசையை மட்டும் வளர்க்குற தாய் தப்பம் ஒரு நாள் அனாதி ஆவாங்க. அதனால் அப்படி வளர்க்கக்கூடாது. அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்களெல்லாம் பார்த்ததில் எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம், ஆத்மா சந்தோஷம். குருவை பற்றி பேசுகிறதா இருந்தால் இன்றைக்கி பூரா உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அது தீராத ஒரு கதை. அது அந்த அளவுக்கு குருவை பற்றி விஷயங்கள், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ இவ்வளோ நேரம் ஐயா பேசுனது குருவை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ நம்மளும் பேசினாலும் அதை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னால் நம்மளுடைய இந்த ஆன்மீக பயணம் எப்படி போயிட்டு இருக்குது, வெற்றியாக போகுதா இல்லை சோதனையாக போகுதா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சோதனை காலம்தான் இது. பகிரங்கமாக சொன்னால் அது ஒரு சோதனை காலம்தான். இந்த சோதனை காலத்தை நாம் வெற்றி அடைஞ்சு தான் ஆகணும். எந்த இடத்துலையும் நம்ம மனம் சோறாமல், மனம் தளர்ந்து போயிடாமல் இருக்கணும். இதுக்கு ஒரு உதாரணமாக ஐயா ஒரு கதை சொல்லுவார். கர்ணனுடைய கதையை சொல்லுவார். கர்ணன் மாதிரி ஒரு வில்லாளன் உலகத்தில் யாருமே கிடையாது, கர்ணன் மாதிரி ஒரு கொடையாளி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அப்படின்னு. அதில் இன்னொரு கோணமும் இருக்குது. அதில் என்ன அப்படின்னா, கர்ணன் அந்த கொலைக்களத்தில் மாட்டிக்கிறான். அர்ஜுனனுடைய வில்லுக்கு இரையாகி உயிர் போகிற தருணத்தில் இருக்கிறான்.
அப்போ வந்து ஒரு வேதியனுடைய உருவத்தில் கடவுளே வர்றான். கடவுள் எதுக்காக அந்த இடத்துக்கு வர்றான் அப்படின்னா, அவன் வந்து ஒரு பெரிய வெள்ளாளன் மட்டும் இல்லை, ஒரு பெரிய கொடையாளி மட்டும் இல்லை, பெரிய தர்ம சிந்தனை உடையவன் மட்டும் இல்லை. ஆனால் அதில் நிற்கிறானா, அதில் அவன் நிற்கிறானான்னு பார்க்கறதுக்கு, சோதனை பண்ணுறதுக்காக அந்த கடைசி கட்டத்தில் கூட வந்து நிற்கிறான். வேதியன் உருவத்தில் கடவுளை வந்து நிற்கிறான். நம்ம அப்படி தான் பார்க்கணும். இப்போ அந்த இடத்த நாம் கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கணும். நாமளை வந்து கர்ணனாக பாவிக்கணும். நாம் வந்து ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு உடம்பு சரியில்லை, வீட்டில் படுத்துருக்கோம். அந்த நிலையில் யாராவது நம்மளை வந்து ஒரு வேலை செய்யுங்கன்னு கூப்பிட்டா நமக்கு சின்னதாக கோவம் வரும். ஆனால் உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்கேன், என்ன வந்து கூப்பிடுறியாப்பா அப்படின்னு. இப்படி நம்ம வந்து ஒரு மனிதனுமே வந்து ஒரு ஏதாவது ஒரு தேவை இருக்கும்போது கேட்டோம்னா உடனே தட்டி கழிப்பாங்க. ஒரு சராசரி மனிதனுடைய நிலை இதுதான். ஆனால் கர்ணனுடைய நிலை என்ன அந்த இடத்துலன்றத கடவுள் சோதிக்கிறான். என்னப்பா உங்ககிட்ட வந்து நான் யாசகம் கேட்கலான்னு வந்தேனே, இந்த நிலையில் நீ இருக்கியே அப்படின்னு கேட்கும்போது, என்னிடம் யாசகம் கேட்குறியா, கேளு. நான் என்ன நிலையில் இருக்கிறேன், நான் நிராயுத பாணியாக இருக்கிறேன். இந்த நிராயுத பாணியாக இருக்கக்கூடிய நிலையில் நீ எது வேணா கேளு, நான் என்கிட்ட என்ன இருக்குதோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து இவன் கேட்குறான், உன்னுடைய புண்ணியத்தை பூரா எனக்கு கொடு, நீ நிறையா வச்சு புண்ணியம் சேர்த்து வச்சுருக்க இல்லையா, இந்த புண்ணியத்தை பூரா கொடுன்னு கேட்குறான். அப்போ வந்து தெரிஞ்சுக்கிறான் அவன். வந்து கேட்குறது கடவுள் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுது. யாருக்கு? கர்ணனுக்கு தெரியுது. ஏன்னா ஒரு பொருளை கேட்டான் அப்படின்னா அந்த பொருளை பயன்படுத்திக்க முடியும். ஒரு வீட்டை கொடுத்தா வீட்டை பயன்படுத்திக்கலாம், ஒரு காரை கொடுத்தா காரை பயன்படுத்திக்கலாம், இப்படி ஒரு பணத்தை கொடுத்தா அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் ஏதோ செலவு பண்ணிக்கலாம். புண்ணியத்தை எப்படி செலவு பண்ண முடியும்? அவன் யோசிக்கிறான். அவன் யோசிச்சுட்டு அவன் நினைக்கிறான், வந்தது கடவுள் தான். ஏன்னா கடவுள் தான் புண்ணியத்தை கேட்க முடியும். ஏன்னா அந்த புண்ணியத்தை செலவு பண்ணக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குது? கடவுளுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் புரிஞ்சுக்கிட்டு, எடுத்துக்கடா உன்னுடைய பொருள் தானே அப்படின்னு சொல்லி தன்னுடைய புண்ணியத்தை பூரா கடவுளுக்கு தானம் கொடுக்குறான். இது எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு மனிதன் வந்து உயர்ந்த நிலைக்கு போகணும், உன்னத நிலையை அடையணும்னா இறைவனை அதாவது இறைவனை அடையிறதை தவிர அதுக்கு மேலே ஒரு புண்ணிய செயல் ஒன்றும் கிடையாது இந்த உலகத்தில். அப்போ அந்த இறைவனை அடையும் போது இருக்கக்கூடிய தடைகள் நிறைய வரும், நமக்கு நிறைய சோதனைகள் வரும். அந்த சோதனையில் நாம் வெற்றி அடையணும். கர்ணனை போல கர்ணன் வெற்றி அடைஞ்சான் அந்த இடத்துல நானே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறேன், ஏன்டா வந்து எதனா கேட்குறியா போடா அப்படின்னு அவன் அடிச்சு துரத்திருக்கலாம். அவன் அப்படி சொல்லலை. அவனுக்கு தெரியுது, ஏதோ கடவுள் வந்து நம்மளை வந்து சோதிக்கிறான், நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணுறான் நம்மளை அப்படின்னு அவனுக்கு தெரியுது. தெரிஞ்சதுனால தான் என்ன பண்ணுறான், அந்த சோதனையிலையும் அவன் வெற்றி அடைகிறான். அதுபோல் நாம் ஒவ்வொரு மனிதனுமே கர்ணன் தான். ஒரு சாதாரண மனநிலையில் வாழாமல் ஒரு கர்ண நிலையில் மனநிலையில் நாம் வாழ்ந்து இந்த சோதனையை நாம் வெற்றி கொள்ள வேண்டும். இறைவன் எப்பொழுதுமே சத்தியத்தின் பக்கம் நிற்பான். நம் குருநாதரும் சத்தியத்தின் பக்கம் துணை நிற்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி. ஆத்ம வணக்கம். சீடர்களும் சத்தியத்தை பக்கம்தாங்கிறாங்க. இல்லை, சத்தியத்துக்கு சீடர்களுக்கும் தொடர்பு உண்டு. ஏன்னா சத்தியத்தை தானே ஒரு சத்தியம் வந்து இன்னொரு சத்தியத்துக்கிட்ட தான் போதிக்க முடியும், எல்லார்ட்டையும் கூப்பிட்டு போதிக்க முடியும். அப்போ சத்தியத்தை தேடி வர்றவங்களுக்கு தான் இந்த சத்தியத்தை சொல்லி கொடுக்க முடியும். அப்போ நீங்களும் ஒரு சத்திய சொரூபமாக தான் இருக்கீங்க. எல்லாருமே சத்திய சொரூபங்கள் தான். ஆனால் அது ஒரு உண்மை விளங்க மாட்டேங்குது நமக்கு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அது சின்ன ஒரு பொறி தான். அந்த பொறி நமக்குள்ளே வந்துடுச்சுன்னா அது மொத்தமும் புரிஞ்சு போயிடும். அந்த பொறியை உருவாக்குறது நம்மளுடைய குருநாதர், சத்குருநாதர். அந்த பொறியை இங்கே அவர் இருக்கிற காலத்தில் அவரோடு ஊடாடி கொண்டிருந்தவர்கள் பல பேருக்கு அந்த பொறியை ஊட்டினார். அந்த பொறி தான் இன்னைக்கு வந்து நல்லதும் செய்யுது, தவறாகவும் போயிடுது அது. அதனால் வந்து அந்த பொறியும் நல்ல பொறியாக மாறும். எல்லாமே நல்லது நடக்கும், நல்லது உருவாகும் என்ற நம்பிக்கையோடு நாம் செயல்பட வேண்டும். ஒரு சோதனை கட்டத்தை எப்போதுமே நாம் வந்து சோதனையாகவே அது இருக்காது.
நல்ல ஒரு ஒரு காலம், நல்ல பொற்காலம் நமக்கு வரும். நாம் எல்லோரும் ஒன்றாக ஆவோம், ஒன்றாக சேர்ந்து செயல்படுவோம். இது நம் குருநாதர் நமக்கு ஒரு சின்ன ஒரு சோதனையை தான் கொடுத்துருக்கிறாரு. இது குருநாதரால் ஏற்படுத்தப்பட்ட சோதனை தான் இது. அதனால இந்த சோதனையை குருநாதரே ஒரு நல்ல வழிகாட்டி நமக்கு ஒரு நல்ல ஒரு நிலையை அருள்வார் என்று நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். இந்த நம்பிக்கை உங்களுக்கும் தொடரும் என்று இருக்கும் என்றும் நான் நம்புகிறேன்.